சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸில் பார்த்தேன் நான். அவர் அப்பாயின்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்றைக்கி வர முடியல சார்னால். அண்ட் தேங்க்யூ அதுல்யா, மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக. அண்டு சூர்யா கணபதி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர், ஒரு 10 minutes ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்கார் எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது, ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும். நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்டேருந்து. நான் எனக்கு ஒரு 1 day தான் இருந்துச்சு, 1 day ½ day தான் இருந்துச்சு, மிச்சம் வேறு காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி. இது ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். அண்ட் வைபவ் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பினோனா ஃபார் திஸ். அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ இவர் பிடிஜி பாபி அப்படின்ட்டு. அவர் யாருன்னு தெரியாத உனக்கு? லியோனார்டோ டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாரு, பக்கத்து லியோனார்டோ டிகாப்ரியோ இவரும் பக்கத்து வீடா அப்படின்னா பார்க்கும்போது அப்போதான் மனோஜ் இவர் பாபி சார் பற்றி படிக்கும்போது we have a lot of information about him. And thankfully he came to நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சீரியஸாகவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை 2 பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டே இந்த திரையுலகத்தில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டும் வேறு, அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவர். ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேராக வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கணும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார். நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான, பொழுதுபோக்கான, அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை.
இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you again for showing up. Bangara Mara, Bangara traffic, but all of you are here. Very grateful that you're here. And அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணுறது இந்த படத்தில் ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days, ஐ திங்க் டிசம்பர் 2023 நாங்கள் ஷூட் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம். பட் one of my favorite roles till date that I've done. So I'm very grateful that Vikram considered me to do this role. Thank you, Vikram, for having me. And I know Manoj for a very, very long time. He's a very dear friend, and I'm very happy to be part of his film. And 4 நாள் தான் இருந்தேன் அப்படின்னாலும் அவங்களாம் ஆல்ரெடி நிறையா ஷூட் பண்ணாங்க. பட் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் குட் எனர்ஜி ஆன் செட். எல்லாருமே ஹாப்பியாக ஷூட் பண்ணாங்க. ஸோ we had a lot of positivity on set. I hope அது உங்களுக்கு translate ஆகும் on screen. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. புஜி தம்பி வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினச்சி நாங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்தில் நிறைய கூட்டமாக நடிப்போம். ஏதோ எல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தா தனியாக வந்து இப்போ மானிட்டரில் பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் வந்து யோசித்து நடிப்போம். அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பார். சீரியஸாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் ஃபில்ம். இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேறு இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம் வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா, மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா, ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன், பாபி சார் அண்ட் மனோஜ் பினு. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் இருக்க எல்லா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு முதல் வாய்ப்பு. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரேயரோட நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ். பிகாஸ் அப்படி தான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் ஹூ கேவ் மீ அ சாங் டு சிங். அண்ட் அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேட்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கர் சிரீஷா, அவங்களும் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ சிரீஷா, யூ டிட் அ லவ்லி ஜாப். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுதர்ஷன், மணி, இதோட என்ஜினியர் இருக்காரு, என் ஃபேமிலி. அதான் பிக்கெஸ்ட், என்னோட மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி. அம்மா, அப்பா அண்ட் மை சிஸ்டர், அக்கா, அவங்களும் இந்த சாங்கில் பர்கஷன் வாசிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஐ மைட் ஹேவ் மிஸ்ட் அ கப்புள் ஆஃப் பீப்புள். தெரியல, நடுங்கி இருக்கேன், அதனால தெரியல, மன்னிச்சுக்கோங்க இஃப் ஐ மிஸ்ட் எனி ஒன். பட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி. அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீகாந்த் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நில்சன் சாருக்கு, டிஎன்இ டீமுக்கு, எம்எம்க்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இது ஒரு தொடக்கம் தான். அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமன் பாடியிருக்காங்க. ஒரு
எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் கேஎஸ் சித்ரா அம்மா இந்த பாடல் பாடிருக்காங்க. இந்த பாடலும் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது. இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ஆல்பம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மூவியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you guys so much. In the part like guitar was Navin Sampson and Navin Napier who played the bass. They are like the lifeline of the song. And part a mix master panna Sujit Sridhar and Vishnu and recording engineer Anish Mohan. Yeah. And என்னோட mentors நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்தது இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் எனக்கு மென்டாராக இருந்திருக்காங்க. ஸோ ஐ ஓ திஸ் டு தெம். இங்கேயும் நிறையா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக. My family, my wife and my kids and my family in Singapore and everyone, I love you all so much. இத்தனை வருஷமாக என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி for not giving up. And last but not least, I like to thank myself. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட மென்டர் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட ப்ரொடியூசர் அம்பேத் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அதர்வா அண்ணா, நிமிஷா, ரமேஷ் அண்ணா அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான்சி என்னோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். நான்சி இங்கே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் நாகராஜ் அண்ணா, அம்சா அண்ட் ஜீவா அண்ட் ஹோல் ஆஃப் த டைரக்ஷன் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க் வந்து நான் என்னோட காஸ்டியூமர் ரஞ்சித் அண்ணாக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவர் இந்த படத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், இப்போ இறந்துட்டார். ஸோ நன்றி. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல், ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறையா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மியூசிக் டைரக்டர்ஸ் 5 பேருக்கு, பிரவீன் ப்ரோ, பிரதர், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. அதான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை. அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்னு நினச்சிடாதே ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில். என்னுடைய அசிஸ்டன்ட்ல நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க. வாழ்த்துக்கள். டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்ட்ரடியூசிங் மீ டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல்தோ ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு I think you brought the best out of me. And Atharva Garu, thank you so much. I had a great time working with you. And yeah, thank you so much. சினிமா தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு
சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் எல்லாம் ஒரே ஃபேமிலி, நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தெம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடியும் விட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. want everyone to watch the film. ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കണക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ്. സോ പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലിം ആൻഡ് സപ്പോർട്ട് us. ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. എൻ്റെ ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു ஸோ மச். அண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் வந்து அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டீசர் அண்ட் சாங்ஸ் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல். ஐ எம் விஷிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ சார். எல்லாமே ஜெயிச்சே ஆகணும். நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும். வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குறது. வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது. நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்குள்ள அந்த முதல் நைட்டு சந்திக்கிறதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமாக நம்ம வாழ்க்கை நாம் ஒன்று செஞ்சோம் அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும். அப்புறம் திங்மி சந்தோஷ் இந்த இடத்துல நான் அவ்வளோ முந்திட்டேன். அவர் இன்னும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து இந்த படத்தை ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு. டிஎன்ஏ படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார் இவங்க தான் வாங்கணும் தம்பி, இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி. சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள்? அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படி இல்லையா? சரி, அப்போ நல்ல விஷயம்தான். சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க. ஓகே, நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலையும் சரி பெருசாக ஜெயிச்ச இவங்க 2 பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க 2 பேர்த்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கட்டும். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும். எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும். ஸோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம சுப்பிரமணிய சிவா சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கன்று மாதிரி நின்றார், வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருந்தார். பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் அவருது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது. எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணுன்னாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது.
ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.